ஆரம்பிக்கவா சூப்பராக இருக்கும் சரி அந்த பையனை யாருன்னா நல்லா வீட்டில் வைஃபை வேற இது பண்ணி போகணும்ல அதுக்கு எதுவும் சம்பந்தம் கிடையாது. அவர் செல்லு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நடந்து கொண்டாது செய்யலாம். அதுதான் வண்டி திருப்பம் ஐபோன் வாங்கணும். மகனே நல்ல பண்ணிடா அதுதான் கேட்கும். ஏன் கேட்காது சவுண்ட் விட்டாவே கேட்கும். இல்லை அது சத்தம் தான் கேட்டாலும் கேட்கா என்னண்ணா நானும் வீட்டுக்கு கிளம்புறது தான் நீ பேசுறதுனால கொஞ்சம் நேரம் இருந்துச்சு. இருக்க நேரம் ஒன்று வந்துச்சு. இங்கே இருக்கிறதுக்கு நாங்கள் போனால் ரிலாக்ஸாக இருக்குது. அதனால வீட்டில் இருந்தால் தான் ரிலாக்ஸாக இருக்காதுன்னு நீங்கள் எனக்கு இன்னமும் வீட்டில் இருந்தால் தான் ரிலாக்ஸாக இருக்குது. வீட்டுலாம் போகிறேன் அது மட்டும் இல்லையா வேலையும் பண்ணின்னு இருக்கேன். யூடியூப்ல வீடியோ போடுறேன். என்ன பண்றேன் அது எவ்வளோ நேரம் ஆகாது. ஆகும் கோவிந்தா வெறும் பேர் மட்டும் போட்டு பண்ணி விட்டா அது மட்டும் எல்லாமே ஆயிடும்னா ஓகே. நிறைய வேலை இருக்கு. நான் பண்றேன் பிளேட் பண்றேன். வீட்டில் சொன்னியா 5 நிமிஷம் வேலை தான். 5 நிமிஷம் வேலை மாதிரி தான் இருக்கும். நிறைய வேலை இருக்கும். பேர் போட்டு போட்டுன்னு முடிச்சிடுவானுங்க. அதான் தானே பேர் போட்டு எடிட் பண்ணிட்டு அங்கே போய் டைமிங். நீ எடிட்ன்றல எடிட்னா என்ன சொல்லு. எடிட்லாம் ஒன்றுமே இல்லைண்ணா. சும்மா வீடியோ வந்து மற்றவங்க எடுக்கக்கூடாதுன்றதால தான் பேர் போடுறாங்க. ஆமாம் அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. ஒய்ஃபை இருந்தால் வச்சுக்க ஒரு 5 நிமிஷம் தான் ஒரு வீடியோ போடுறது. எங்கள் வீட்டில் கூட ஒய்ஃபை இல்லை. பக்கத்து வீட்டில் தான் இருக்குது. என் வீட்டில் இந்த ஒய்ஃபை எல்லாத்தையும் எடுக்கல. நல்லா இருக்குதுண்ணா கேமரா. இந்த மாதிரிலாம் தான் டெய்லியும் போடலாமே. நான் அப்போனா இந்த மாதிரிலாம் எனக்கு கிடைக்கலண்ணா. இல்லைண்ணா நல்லா தான் இருக்கு. ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. இந்த ஃபோனு கூட என் கையில் இல்லையே. இப்போ கம்முன்னு நான் ஒரு நாள் போடலனால வெறுப்பாயிடுது. தந்தை பெயர் அருணேஷ், தாய் பெயர் சுகந்தி. இவர்களின் பெண் குழந்தை 10 வயது ஆதித்யா. அவன் மேலே போனேன் கடேரி. இதுவும் பிளேட்டடா, சின்னது பிளேட்டடா. இவரு பண்ணுவாரேண்ணா போங்க. அவர் பண்ணுவாரு இந்த மீன். இவரு தான் இந்த. ஆமா அவரு தான் பண்ணுவாரு. நானும் தான் பண்ணுவேன்.
இதானே கேட்குற? ஏன்னா பட்டு ஆஃப் ஆயிடுது வீடியோ. 5 நிமிஷத்துக்கு மேலே ஆஃப் ஆகும்டா. அது ஆஃப் ஆயிடுச்சு, திரும்பி தான் கிளிக் பண்ணு. பண்ணிட்டேன். ஏன் அது 5 நிமிஷத்துக்கு மேலே அல்ட்ரா ஃபாஸ்ட் ஆகிடும்ல, ஃபாஸ்ட்டுக்கு சூடாகிடும். இது நம்ம எதுவுமே பண்ணலையே, அதுக்குள்ள இது ஆயிடுச்சு. அல்ட்ரா குவாலிட்டி வச்சிருக்கேன்டா. அல்ட்ரா குவாலிட்டியில் வச்சா இந்த ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகுறதுனால 5 நிமிஷத்தில் ஆஃப் ஆகிடும். அல்ட்ரா குவாலிட்டினா வீடியோ மேக்ஸிமம் என் ஃபோனில் எவ்வளோ எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வீடியோ வச்சு வீடியோ எடுத்துருக்கேன். இப்போ நான் உன் ஃபோனை எடுத்துக்க. உன் ஃபோனில் ஃப்ரீ ஃபயர் போனேன்னு வச்சுக்கேன், அல்ட்ரா FPS அல்ட்ரா இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குல்ல, அதில் எல்லாத்தையும் அல்ட்ரா வச்சா உன் ஃபோன் எவ்வளோ சீக்கிரமாக சூடாகும், எவ்வளோ சீக்கிரமாக சார்ஜ் இருக்கும். அந்தமாரி இப்போ என் ஃபோனில் வச்சுருக்கேன் வீடியோ எடுத்து. சார்ஜ் ஸ்பீடாக கூட ஏறுறது கூட பண்ணலாமா? எல்லா ஃபோனும் சார்ஜிங் ஃபாஸ்ட்டாக தான் ஆகிடும். இப்போ இருக்க ஃபோன்லாம் எல்லாமே சார்ஜ் ஃபாஸ்ட் தான். எவ்வளோ சீக்கிரத்தில் ஃபாஸ்ட் ஆகுது அவ்வளோ சீக்கிரத்தில் கம்மியாகிடும். அப்படிலாம் கிடையாது. ஐஃபோன்லாம் எப்படின்னா ஐஃபோன்லாம் நார்மல் ஃபோன் மாரிடா. ஓகேவா? சார்ஜிங் விஷயத்தில் மட்டும் நார்மல் ஃபோன் மாரி. மற்ற விஷயத்துலலாம் என் ஃபோனில் 1/2 மணி நேரத்தில் ஃபுல்லாகிடும். அரை நாள் நோண்டுவேன், ஒரு நாள் நோண்டுவேன். முன்னெல்லாம் இப்போ ஃபோன் கொஞ்சம் பழசி வச்சுன்றதுக்கோசம் நிற்காது. ஓகேவா? யாரை வேணா கேள்வி, ஐஃபோன் சார்ஜிங் நிற்காதுன்னு தான் வாங்க. என் ஃபோன்லாம் அப்படி கிடையாது. ஏன் இப்போ கூட காலையில் வந்து நான் எடுக்கிறேன்ல, உங்கள் ஃபோனை விட என் ஃபோன் சார்ஜ் நல்லா தான் நின்றுடும். எத்தனை பர்சன்டேஜ் ஐஃபோனு? அவ்வளோதானா? தலைப்பட்டு தலைமையில் விட்ட வாடா. ஓ ஒன்று ஓகே ஓகேவா? ஆ 3 நிமிஷம் ஆயிடுச்சுண்ணா. 3 நிமிஷம் தான் ஆச்சு. அது ஒரு 5, இது ஒரு 3, 8. வயிறு ஸ்டோரில் எடுத்துட்டு அப்படியே வாடா வாடா. இல்லை எடுக்க ஒன்றா. டேய் வயிறு ஸ்டோரில் எடுத்துட்டு அப்படியே வாடா. ஓ உனக்கு அப்படி வேணுமா? இதில் போட்டு பியூர் நிமிஷம் வயிறு பீஸ் நல்லா இருந்தா பிளேட் பண்ணிக்கலாம், நல்லா இருந்தா துண்டு போட்டுருவேன். ஓ கொரோனா நீ அதிகமாக பூஜை எடுத்துன்னு வர, இது நல்லது இல்லை. ஆல்ரெடி நம்மளுக்கே பூஜை போடுற மாதிரி தான் இருக்கு. காசு வச்சு தான் புண்ணியத்தை தேடணும், வேற இதுலயும் புண்ணியம் கிடையாது. வேலை செய்ய கூப்பிடு, வரலன்னா கேளு. அது நான் காசுல தான் புண்ணியங்குதா? காசு தான். அதுதான் நானும் சொன்னேன். இந்த கடைக்காரங்கிட்ட போயிட்டு எப்பா உனக்கு புண்ணியமா போ, கொஞ்சம் காசு அப்படின்னு கேளு, இல்லை கொஞ்சம் பொருள் கொடுன்னு கேளாம போ. யாராவது கோயிலுக்கு காசு தான் கேட்கறாங்க, வந்து வேலை செய்யணும் யாராவது சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும்? யாராவது வேலை செய்ய சொன்னா போய் செய்வேன். வேலை செய்ய சொன்னா பரவாயில்ல, புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லிட்டு போய் வேலை செய்யலாம். காசு கொடுத்தாலே புண்ணியம் வந்துருமா? திறம் தான் கேட்கறேன். வச்சு இதுல போடு. ஐபோன்ல இந்த அளவுக்கு நான் இது சார்ஜர் அவ்வளவு சீரை குறைஞ்சிருக்கு. சார்ஜ் செம்மையா குறையும். எனக்கு ஆல்ரெடி தெரியும், என் ஃப்ரெண்டுங்களே வச்சிருக்காங்க. பட்ரா நான் ஃபர்ஸ்ட் யூடியூப் கோசம் வாங்கல, ஆனா அதுக்கு முன்னாடி செக் பண்ணி பார்த்துட்டேன். ஓகேவா? அப்போ நான் செக் பண்ணி பார்த்ததில்ல, OnePlus நல்லா சார்ஜ் நிற்கும், நல்ல பர்ஃபார்மன்ஸ், நல்ல ஃபோட்டோ நிற்கும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வாங்கினேன். என்ன ரேட்னா அப்போ? 40,000. அப்போ வாங்கினேன். OnePlus தானே? ஆமாடா, OnePlus 9. 3 வருஷம் இருக்குமா நான் வாங்கி? 2 வருஷம் 3 வருஷம். 40,000 அப்பயே கொடுத்துவாங்க. ஆமாம்.